Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu ونشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم صدق الله العلي العظيم அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர் தொடர்ந்தோர் அனைவர் மீதும் உலகில் உள்ள மோமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹுவின் அருள் நாடி ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கும் நம்மனைவர் மீதும் என்னென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மனிதர்களுடைய வாழ்க்கையிலே சில நாட்கள் அல்லது சில காலங்கள் நினைத்து நினைத்து மகிழக்கூடிய நாட்களாக ஆகிவிடுவதுண்டு. உதாரணமாக, ஒரு மனிதனின் பிறந்த நாள் அவனது சந்தோஷத்திற்குரிய நாளாக ஆகிவிடுகிறது. சிலபோது அவனுக்கே அது சந்தோஷமான நாள், அல்லது அவனை சார்ந்தவர்களுக்கு அவனுடைய பிறந்த தினம் சந்தோஷத்திற்குரிய நாள். சிலருக்கு அவர்களது திருமண நாள் மகிழ்ச்சிக்குரிய நாளாக, மேலே சொன்ன மாதிரி நினைத்து நினைத்து பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நாளாக சிலருடைய திருமண நாட்கள் அமைந்து விடுவதுண்டு. அதனாலேயே அவர்கள் வருடந்தோறும் அந்த நாளை விமர்சையாக வெட்டிங் அனிவர்சரி என்கிற பெயரிலே கொண்டாடுவதும் கூட உண்டு. சில அரசியல் தொண்டர்கள் அல்லது சில சினிமா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அபிமான தலைவர் அல்லது அபிமான நடிகர்களுடைய பிறந்த நாட்கள் மகிழ்ச்சிக்குரிய வருடாந்திர கொண்டாட்டங்களுக்குரிய நாட்களாக ஆகிவிடுவது உண்டு. இப்படியாக சிலருக்கு சில சுபதினங்கள் தானாகவே உருவாகி விடுகின்றன. சிலர் தங்களுக்கான சுப நாட்களை அவர்களாகவே ஏற்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் மனிதர்கள் இப்படியெல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய, தங்களுக்கு தாங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய இந்த நாட்களெல்லாம் பொதுவாக செயற்கையானதாக, போலியானதாக, வெற்று ஆடம்பரங்கள் வீண் பெருமைகள் கொண்டதாக, மனிதர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கக்கூடியதாக இருப்பதை பார்க்கிறோம். பெரும்பாலும் இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு பின்னால் இதுவைதான் காரணமாக இருக்கின்றன. ஒன்று வெற்று ஆடம்பரங்கள், இல்லாட்டி தன்னுடைய பதவி செல்வத்தை வெளிக்காட்டுவதற்குரிய நிகழ்ச்சிகளாக, இன்னும் சொல்லப்போனால் அதன் அடிப்படையிலே மற்றவர்களை தாழ்வாக கருதக்கூடிய நாட்களாக. நான் உன்னை விட பெரிய ஆள், நான் எப்படி என்னுடைய பர்த்டேவை கொண்டாடுறேன் பார், எப்படி என்னுடைய கல்யாண நாளை கொண்டாடுகிறேன் பார் என்று சொல்வதன் மூலமாக மற்றவர்களை தரம் தாழ்த்துவதற்கும் கூட இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் காரணமாக ஆகிவிடுவதுண்டு. ஆனால் மனிதர்களை படைத்த அல்லாஹ் சில சுப நாட்கள், சில சுப காலங்களை உருவாக்கி அன்போடு கருணையோடு தன்னுடைய அடியார்களுக்காக வழங்கி இருக்கிறான். அப்படி தன்னுடைய அடியார்களுக்காக அவன் வழங்கி இருக்கக்கூடிய இறை கருணையினுடைய காலம்தான் இப்பொழுது நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய புனிதமான ரமலானுடைய மாதம். இது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்காக அவன் சிறப்பித்து வழங்கி இருக்கக்கூடிய திருநாட்கள். திருக்குரான் ஷரீஃபிலே மனிதர்களுடைய தூய்மையான வாழ்க்கைக்காக, அவர்களுடைய ஒழுக்கமான வாழ்க்கைக்காக அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை பாடமான திருக்குரான் ஷரீஃபை
இறக்கியதனால் இந்த மாதம் சிறப்பு பெறுவதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். வருடந்தோறும் கேட்கக்கூடிய வசனம் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் எப்படிப்பட்டதென்றால் அதில்தான் திருக்குர்ஆன் ஷரீஃப் இறக்கியருளப்பட்டது. குறிப்பாக ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, வபையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழியினுடைய தெளிவான ஆதாரங்களை எடுத்து சொல்லக்கூடிய, வல் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய திருக்குர்ஆன் ஷரீஃப் இந்த ரமலான் மாதத்தில் தான் இறக்கியுள்ளப்பட்டது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல் யசும். எனவே உங்களில் யாராவது அந்த மாதத்தை அடைந்தால் அதற்காக நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற வகையில் நோன்பு வையுங்கள். அவன் வாழ்க்கை பாடத்தை வழங்கினான். சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை குர்ஆனின் மூலமாக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நல்லதையும் தீயதையும் சாதகமானதையும் பாதகமானதையும் குர்ஆனை வைத்துக்கொண்டு உங்களால் முன்னெடுக்க முடியும். அதை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கிக்கொள்ள முடியும். இந்த குர்ஆன் நேர்வழியை காட்டிக் கொண்டிருக்கிறது. சரியான வழியில் செல்வதற்கான வழிகளை காட்டுகிறது, ஆலோசனைகளை வழங்குகிறது. எனவே இறைவன் இது உங்களுக்காக வழங்கி இருக்கக்கூடிய கருணை. உங்களுடைய ஒழுக்கமான வாழ்க்கைக்காக அல்லாஹ் கருணையோடு வழங்கி இருக்கக்கூடிய சுப நாட்கள் ரமலானுடைய நாட்கள், ரமலானுடைய மாதம் என்று சொல்லி அதற்காகவே நோன்பு வையுங்கள். அந்த மாதத்தை நீங்கள் அடைவதால் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று சொல்லுவான். தொடர்ந்து பல செய்திகளும் குறிப்பிட்ட அந்த வசனத்திலே இடம்பெறுகின்றன. குர்ஆன் இறங்கியதால் தான் ரமலான் மாதத்திற்கு சிறப்பு என்பதும், குர்ஆனினுடைய பாடங்களுக்கு பரீட்சையாகத்தான் நோன்பு என்பதும், அதன் மூலமாகத்தான் உலக வாழ்க்கையினுடைய சிரமங்களிலிருந்து விடுதலையும் இலகுவும் கிடைக்கும் என்பதும், அதற்காக வேண்டியே அல்லாஹுவை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதும், அதற்கு நம்மில் ஒவ்வொருவரும் நன்றி செலுத்த வேண்டும் என்பதும் இந்த வசனத்தின் மூலமாக தெரிய வருகின்றது. உண்மையில் நன்றி செலுத்துகின்றோமா என்பதுதான் நம்முடைய இப்போதைய சிந்தனைக்குரிய விஷயமாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் மாதம் எதற்காக என்கிற கேள்விக்கு வேறு வசனத்திலும் அல்லாஹ் பதிலை சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுக்கு இந்த வகையிலே நாம் எப்படி நன்றி செலுத்த முடியும் என்று கேட்டால், நோன்பினுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதன் மூலமாக மட்டும்தான் நன்றி செலுத்த முடியும். ரமலான் மாதத்தில் குர்ஆனை இறக்கி அதற்காக நோன்பு வையுங்கள் என்று சொல்லுகிற பொழுது, அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற பொழுது, என்ன நோக்கத்திற்காக வேண்டி நோன்பு வைக்க வேண்டும் என்று கடமையாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அந்த ஒரே ஒரு காரணத்தை மூலமாகத்தான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியும். இந்த ரமலான் மாதத்தை புனிதமாக்கிய, நோன்பை கடமையாக்கிய இந்த மாதத்திலே குர்ஆனை இறக்கி அருளிய அல்லாஹு ஜல்லஷானஹு தாலாவே அவனுடைய வார்த்தையில் அதை சொல்லுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். தக்வாவுடையவர்களாக, யோகியர்களாக, நல்லவர்களாக, ஒழுக்க சீலர்களாக, தூய்மையானவர்களாக மாற வேண்டும். அதற்காகத்தான் நோன்பு என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான். ஆக வாழ்க்கை பாடத்தை குர்ஆனை தந்த அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துவது இந்த நோன்பினுடைய நோக்கமாகிய ஒழுக்கத்தை கடைபிடிப்பதன் மூலமாகத்தான். அதுதான் அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம். நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை பாடத்திற்கு பதிலாக நம்மிடமிருந்து அவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் அந்த தக்வா என்கிற ஒழுக்கமான வாழ்க்கை மட்டும்தான். தக்வா என்கிற பயிற்சிக்காக வேண்டித்தான் நோன்பு என்று தெரிய வருகிறது. அது என்ன தக்வா? அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா தன்னுடைய திருமறையின் மூலமாக, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, அறிவுறுத்தல்கள் மூலமாக தடை செய்திருக்கக்கூடிய எல்லா வகையான தீமைகள், பாவங்கள், குற்றங்கள், தவறுகளிலிருந்து விலகி இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை உணர்வுக்கு பெயர்தான் தக்வா. இந்த வசனம் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று ஆரம்பித்துத்தான் இந்த செய்தியை சொல்லுகிறது. பாவங்களை விட்டு தூய்மையானால்தான் அவர்கள் மோமின்கள், இறை நம்பிக்கையாளர்களே, மோமின்களே என்று அழைத்து ஒழுக்க வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது, தக்வாவை அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிற பொழுது, யார் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்கள்தான் தங்களை மோமின்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியும். எவருடைய வாழ்க்கையிலே ஒழுக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் இருக்கின்றனவோ அவர் பாவம் செய்தவர், ஃபாசிக் என்பதை தாண்டி அவர் மூமின் இல்லை என்கிற நிலைப்பாட்டுக்கு வருகிறார்.
ஒழுக்கம் இல்லாதவன் ஈமான் இல்லாதவன். பல ஹதீஸுகள் இதற்கு உதாரணமாக இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் மோமினாக இருக்கும் நிலையில் விபச்சாரம் செய்வதில்லை. ஒருவன் விபச்சாரம் செய்கிற பொழுது அவனிடமிருந்து ஈமான் விலகி விடுகிறது. ஒருவன் இறை நம்பிக்கையாளனாக மோமினாக இருக்கும் நிலையில் திருடுவதில்லை. திருடுகிற பொழுது, திருட்டு என்கிற ஒழுக்கக்கேட்டை அவன் செய்கிற பொழுது அவனிடமிருந்து ஈமான் விலகி விடுகிறது. எப்பொழுது அந்த திருட்டு என்கிற குற்றத்திலிருந்து விடுபடுகிறானோ, அதற்கான பிராயச்சித்தத்தை, பாவ பரிகாரத்தை செய்கிறானோ, அப்பொழுதுதான் மீண்டும் அவனிடத்தில் ஈமான் திரும்ப வருகிறது. அப்படியானால் ஒழுக்கத்திற்கும் ஈமானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பை நாம் மிக அழுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கமான வாழ்க்கைக்கே ரமலான் மாதம். நோன்பினுடைய நோக்கம் ஒழுக்கம். ஒழுக்கத்தை கடைபிடிப்பதுதான் ஈமான் என்பதெல்லாம் இந்த வசனங்களிலிருந்து தெரிந்து விடுகிறது. நாம் சரியான வேறு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், நாம் சீரழிந்து விடக்கூடாது என்பதிலே, ஒழுக்கத்திற்கு எதிராக நடந்துவிடக்கூடாது என்பதிலே நம்மை விட, நம்முடைய சொந்த நண்பர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்களை விட நம்மை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு நிறைய அக்கறை இருக்கிறது. அந்த அக்கறையின் காரணமாகத்தான் பாவங்களை செய்யாதீர்கள் என்று கட்டளையிடுகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் மீது அளவில்லாத கருணை வைத்திருக்கின்றான் என்பதனுடைய மிகப்பெரிய அடையாளம் இந்த ரமலான் மாதம். ரமலான் மாதம் என்பதும் நோன்பு என்பதும் எதனை நமக்கு உணர்த்துகிறது? இந்த உலகத்திலேயும் சரி, நாளை மறு உலகத்திலேயும் சரி, ஒரு அடியானை முஃமின் என்கிற நிலையிலிருந்து முத்தகி, பாவங்களை விட்டு தூய்மையானவன் என்கிற அடையாளத்தோடு, கௌரவத்தோடு, உரிய மரியாதையோடு படைச்ச ரப்புக்கு முன்னாடி நிற்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. முஃமின் என்பதை தாண்டி இவன் முத்தகி என்று மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் கௌரவத்தோடு நிறுத்தப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் ரமலான் மாதம் என்பதும் நோன்பு என்பதும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதைவிட அல்லாஹ் நமக்கு வேறு வகையில் கருணை செய்துவிட முடியாது. இதைவிட மிகப்பெரிய கருணை வேறு எதுவும் இருந்துவிட முடியாது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் மீது பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய கணக்கிட முடியாத அருட்கொடைகளை நாம் தினம் தினம் அன்றாடம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த நியமத்துகளை, அதனுடைய அருமைகளை புரியாமலேயே, உரிய மதிப்பளிக்காமலேயே அந்த நியமத்துகளை அனுபவிப்பதோடு மட்டும் கடந்து விடுகிறோம். அதுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கறதில்லை. உதாரணமாக, கடுமையான தாகம் எடுக்கிறது, மனசு குளிர, வயிறு நிறைய, சொம்பு நிறைய தண்ணீரை எடுத்து குடிக்கிறோம். ஆனால் அந்த தண்ணீர் என்கிற அருட்கொடையை பற்றி ஒரு செகண்டு கூட நாம் யோசித்து பார்க்கறது இல்லை. இந்த தண்ணீர் என்கிற அருட்கொடை இல்லாமல் போனால் அதனால் ஏற்படுகிற விளைவை பற்றி நாம் யோசிக்கிறது இல்லை. அன்றாடம் இந்த தண்ணீர் என்கிற அருட்கொடையை அனுபவிக்கிறோம். அதே மாதிரி புழுக்கமான சூழ்நிலையில் சுத்தமான காற்றுக்காக வேண்டி நம்முடைய உடலும் நம்முடைய மனசும் ஏங்குகிறது. ஒரு கட்டத்திலே காற்று கிடைக்கிறது, சுகமாக சுவாசிக்கிறோம், மிக இதமாக உணர்கிறோம். நேற்று இரவு கூட இதனை அனுபவித்தோம். தராவீஹ் தொழுகை முடித்து வெளியே போன உடனேயே ஒரு குளிர்ச்சி, இதமான காற்று. உள்ளே நெருக்கடியாக இருந்ததன் காரணமாக ஒரு வகையான வெப்பம் இருந்தது. தொழுது முடித்து வெளியே சென்ற பொழுது இதமான காற்றை நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த காற்றை பற்றி, அந்த நியமத்தை பற்றி, அது இல்லாமல் போனால் ஏற்படுகிற விளைவை பற்றி நாம் யோசிக்கிறதே இல்லை. அதே மாதிரி ஏராளமான அருட்கொடைகளை நாம் அன்றாடம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆஸ்துமா நோயாளியிடத்திலே சென்று கேட்டு பாருங்கள். நாம் சாதாரணமாக சுவாசித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றினுடைய, இந்த சுத்தமான காற்றினுடைய ஆசுவாசம் என்ன என்பது அவங்களுக்கு தான் தெரியும். திருப்திகரமாக நெஞ்சு நிறைய காற்றை சுவாசிக்க முடியாமல் திணறக்கூடிய ஆஸ்துமா நோயாளிக்கு தெரியும் காற்றினுடைய அருமை என்ன என்பது. ஆனால் அதனை அன்றாடம் சுகமாக அனுபவிப்பதால் அந்த அருட்குறையை பற்றி நாம் யோசிக்கிறது இல்லை. சிறுநீரகங்கள் செயலிழந்து போய் கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேஷண்டிடம் கேட்டு பாருங்கள். நாம் சாதாரணமாக குடித்து கொண்டிருக்கக்கூடிய குளிர்ந்த நீரினுடைய சுவை என்ன என்பது அவங்களுக்கு தெரியும். நேரடியாக நின்று நாம் அனுபவிக்கிற விஷயம். குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட அவன்ஸுக்கு மேலே தண்ணீரை நீங்கள் குடிக்கக்கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிடப்படுகிறது. அதிகமாக குடித்தா என்ன ஆகுங்கிற அவஸ்தை அவங்களுக்கு தான் தெரியும்.
அவர்கள் மனம் நிறைய வயிறு நிறைய தண்ணீரை அள்ளி அள்ளி குடிக்க வேண்டும் என்று ஏங்குவார்கள், ஆனால் முடியாது. அந்த அருட்கொடையை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இடைக்காலத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனால் அந்த குளிர்ந்த தண்ணீரை அனுதினமும் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அனுபவிக்கிற பொழுது அந்த அருட்கொடையினுடைய அருமையை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. திருமணமாகி பல வருடங்களாகியும் பிள்ளைகள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியரிடத்திலே போய் கேட்டு பாருங்கள், அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய பிள்ளை செல்வங்களுடைய அருமை என்னவென்பது தெரியும். பிள்ளைகள் என்கிற அருமையை நாம் உணர்வதில்லை. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கேட்டால் தான் அதனுடைய அருமை தெரியும். அல்லாஹ்வுடைய இந்த அருட்கொடைகளை எல்லாம் அதனுடைய அருமை தெரியாமலேயே நாம் அனுபவித்து கொண்டிருப்பதைப் போல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்திலே இறை நம்பிக்கை கொள்ளாத, ஈமான் கொள்ளாத மக்களுக்கு வழங்காத ரமலான் என்கிற அருட்கொடையினுடைய குளிர்ச்சியை, ரமலான் என்கிற நேமத்தினுடைய ருசியை, அதனுடைய அருமையை சுவைக்காமலேயே பல பேர்கள் ரமலானை கடந்து சென்று விடுகிறார்கள். நம்முடைய சமுதாயத்திலே எவ்வளவு பெரிய பேரிழப்பு இது, எவ்வளவு பெரிய பேரிழப்பு. இன்னும் சொல்ல போனால் தண்ணீர் மாதிரி, உணவு மாதிரி, பிள்ளைகள் மாதிரி எத்தனையோ அருட்கொடைகளை அனுபவித்தும் கூட அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதற்கான ஒரு ரமலான் என்கிற வாய்ப்பை கூட பயன்படுத்தாமல், இந்த ரமலான் என்கிற நேமத்தை பயன்படுத்தாமல் கடந்து செல்கிறான் என்று சொன்னால் அவனை விட துரோகி, ஈமான் கெட்டவன் வேறு யாரும் இருக்க முடியாது. இதுதான் ரமலான் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். இப்படிப்பட்டவர்கள் நம்முடைய குடும்பங்களிலே இருக்கலாம், நட்பு வட்டாரத்திலே இருக்கலாம். அவரிடத்திலெல்லாம் இதை குறித்து எடுத்து சொல்ல வேண்டி இருக்கிறது. இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ ரமலான்களை கடந்து வந்திருக்கிறோம். அந்த ரமலான்கள் நம்மளே ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன? இந்த நேமத்தை அனுபவித்ததனுடைய விளைவுகள் என்ன? ரமலான் என்கிற நேமத்தை அனுபவித்தோமே பல வருடங்களாக. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ரமலான் மூலமாக, நோன்பின் மூலமாக நம்மிடத்தில் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானே ஒழுக்கம் என்கிற அந்த மாற்றம், எதுவரைக்கும் அந்த மாற்றத்தை அடைந்திருக்கிறோம்? இந்த நேரத்தில் தான் அதை பற்றி யோசிக்கணும். ரமலான் முடிகிற நேரத்தில் இல்லை, ரமலான் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த நாட்களில் தான் கடந்த ரமலான்கள் மூலமாக நான் சாதித்தது என்ன என்று யோசிக்கிற பொழுது இந்த ரமலானையாவது உருப்படியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு வரலாம். அதனால் ரமலானின் ஆரம்ப நாட்களில் தான் கடந்த ரமலான்களை பற்றி, அதனுடைய மாற்றங்களை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கிறது. அன்பானவர்களே, உண்மையான மோமின்களுடைய மனசுகளிலே இது மாதிரி ஆயிரம் கேள்விகள் வர வேண்டும். கடந்த ரமலான்களின் மூலமாக நான் அடைந்த பயன்கள் என்னென்ன என்கிற விஷயம். பொதுவாக எந்த ஒரு கட்டளைக்கும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் செயல் வடிவம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். அல்லாஹ் ஆர்டர் பண்ணிட்டான். அந்த ஆர்டரை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அந்த நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக நமக்கு ஏதாவது பயன்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மள்கிட்ட சில உயர்ந்த பண்புகள் இருக்கணும். அப்படித்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். நான் கொடுக்கக்கூடிய கட்டளைகள், அது நோன்பு மாதிரியாக இருக்கலாம், அல்லது இன்ன பிற வாழ்வியல் விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட ஆர்டர்களாக இருக்கலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதாக இருந்தாலும் சரி, ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஒரு தகுதி வேணுங்கிறான். அதுக்கப்புறம்தான் அதனுடைய நன்மைகளையும் நீங்கள் அனுபவிச்சுக்க முடியும். அதை ஏற்று செயல்படுத்துவதற்கு உங்கள்கிட்ட அடிப்படையிலேயே சில தன்மைகள், சில சிறப்பு குணங்கள் இருக்க வேண்டும் என்று குர்ஆனிலே சொல்லுவான். எப்படி சொல்லுகிறான் அதை? அவரிடத்தில் மட்டும் நல்லுணர்வுகள் என்று ஒன்று இருந்தால் அவர்களுக்கு நாம் ஹிதாயத்தை கொடுத்துருப்போம். அப்போ அந்த ஹிதாயத்து என்பது வருவதற்கும் பேசிக்கலி சில எலிஜிபிலிட்டி, அடிப்படையான சில தகுதிகள் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அந்த தகுதி வருகிற பொழுது மட்டும்தான் கட்டளையை செயல்படுத்தவும் முடியும், செயல்படுத்திய கட்டளைகளுடைய நன்மைகளை அனுபவிக்கவும் முடியும். அதனுடைய பண்புகள் என்ன தெரியுமா? முதலாவதாக அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். தௌஃபீக்குன்னு சொல்கிறோம், தவக்குல் என்று சொல்லுகிறோம், புரியுது. ஈமான் என்று சொல்லுகிறோம், புரிகிறது. இறை நம்பிக்கை என்று அர்த்தப்படுத்தி விட்டு போகிறோம். தவக்குல் என்று சொன்னால் அல்லாஹ்வையே சார்ந்திருப்பது, அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பது. விளக்கம் சொல்லாமலேயே வார்த்தையே சொன்னாலே தவக்குல்னா என்னன்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். தௌஃபீக்னா என்ன? இந்த வார்த்தையை கூட நாம் அதிகமாக பயன்படுத்தி இருப்போம், பயன்படுத்த கேட்டிருப்போம். சில பேர்களுக்கு இது பெயராக கூட இருக்கிறது, தௌஃபீக்.
நல்வாய்ப்பு என்று அர்த்தம். செயல்பாடுகளை செய்வதற்குரிய வாய்ப்பு. இறைவன் தௌஃபீக்கை தர வேண்டும், செயல்படுத்துவதற்கான உடல் மன ஆரோக்கியத்தை தர வேண்டும், சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தர வேண்டும். இதுக்கெல்லாம் சேர்ந்து தான் தௌஃபீக் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கு என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை தந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், எந்த கட்டளைகளையும் செயல்படுத்தவும் முடியும், கட்டளைகளுடைய நன்மைகளை அனுபவிக்கவும் முடியும். இந்த அல்லாஹ்னுடைய தௌஃபீக்கை பற்றி நாம் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது. காரணம் என்னன்னு சொன்னால், நம்முடைய இபாதத்துகளினால் மட்டுமே நாம் மறுமையில் விமோசனம் அடைந்துவிட முடியாது. நம்மிலே பலர் நம்முடைய இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக வேண்டி அல்லாஹ்ட்ட கெஞ்சுறதில்லை. எதற்காக வேண்டி எல்லாமோ கெஞ்சுவோம். நம்முடைய உலகியல் ரீதியான நலன்களுக்காக வேண்டி அழுவோம். சில இழப்புகளிலிருந்து விடுபடுவதற்காக வேண்டி அழுது பிரார்த்தனை செய்வோம். ஆனால் நாம் செய்கிற இபாதத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி கெஞ்ச வேண்டும். அப்படி செய்வது இல்லை. இபாதத்துகள் செய்கிற அளவுக்கு இபாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதில்லை. அதனால்தான் எத்தனை ரமலானை நாம் அடைந்தாலும், எத்தனை ரமலான்கள் நம்மை கடந்து சென்றாலும், அந்த ரமலானின் மூலமாக நம்மால் நரகத்திலிருந்து காத்து கொள்ளவோ, மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவோ, தக்வாவை அடைந்து கொள்ளவோ முடியாமலேயே பல ரமலான்கள் கடந்து போய்விடுகின்றன. உண்மையில் ரமலானுடைய மாதம் தக்வாவை அடைந்து கொள்வதற்காக, அல்லாஹ்னுடைய மன்னிப்பை அடைந்து கொள்வதற்காக, நரகத்திலிருந்து விடுபடுவதற்காக, சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக, இப்படி பல காரணங்கள். ஆனால் இந்த பணியிலான தகுதியை அடைவதற்கு தௌஃபீக் இழந்து விட்டிருக்கிறோம். நாம் அது ரொம்ப யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். தௌஃபீக்குக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிறகு இதனை ஒரு பிரார்த்தனையின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்து நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ரமலானுடைய ஒவ்வொரு நாட்களிலும் அமலு சாலிஹாத் என்று சொல்லக்கூடிய நற்செயல்கள் மீது ஆர்வம், அதனை செயல்படுத்துவதிலே ஒரு முனைப்பு காட்ட வேண்டும். நற்செயல்களை செய்வதிலே ஆர்வமும் அந்த நற்செயல்களை முனைப்போடு செய்வதற்காக வேண்டி. இப்போது ஒரு 2 செய்தியை நாம் பார்க்கலாம். ஒரு ஹதீஸ், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இப்படி சொன்னார்கள், மன் அன்ஃபக ஸௌஜைனி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில் யார் ஒருவர் ஒரு ஜோடி பொருளை செலவு செய்தார். எதையாவது செலவு செய்கிறதுங்கிறது ஒன்று. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வதை 2 மடங்காக செய்வது என்கிற அர்த்தத்திலே ஜோடி என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஒரு 10 ரூபாய் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் 20 ரூபாயாக கொடுப்பது, ஜோடியாக 2 10 ரூபாய்கள், உதாரணத்துக்கு சொல்லப்பட்ட விஷயம். அப்போ கொடுக்கிற விஷயத்தை ஒன்றா கொடுக்கிறதுங்கிறத விட 2ஆ கொடுக்கிறது. இப்படி பிரத்யேகமாக குறிப்பிட்டு சொல்லுவார்கள். யார் இறைவழியில் ஒரு ஜோடி பொருள்களை செலவு செய்கிறாரோ, நூதிய ஃபில் ஜன்னத்தி யா அப்தல்லா ஹாதா ஹைருன், அவர் சொர்க்கத்தினுடைய வாசலிலிருந்து, அல்லாஹ்வின் அடியாரே இது பெரிய நன்மை, இதன் வழியாக நீங்கள் நுழையலாம் என்று சொர்க்கத்தின் வாசலில் நின்று ஒருவர் அழைப்பு கொடுப்பார். ஒரு ஜோடி விஷயத்தை செலவு செய்கிற பொழுது சொர்க்கத்தின் வாசலிலிருந்து, செஞ்ச வேலை உருப்படியான வேலை, நீங்கள் வர்றதுக்கு இந்த வாசல் காத்திருக்கிறது என்று ஒருவர் அழைப்பு கொடுப்பார். ஃபமன் கான மின் அஹ்லி ஸலாத்தி, எவர் தொழுகையாளிகளில் ஒருவராக ஆவாரோ, ஒருவர் தொழுகையாளிகளில் ஒருவராக ஆவாரோ, துஅய மா மின் பாபி ஸலாத், சொர்க்கத்துக்கு பாபு சலாத்துன்னு ஒரு வாசல் இருக்கான், தொழுகை வாசல்னே அதுக்கு பேர். அவர் தொழுகையாளி, அந்த தொழுகையினுடைய வாசல் வழியாக அழைக்கப்படுவார். தொழுகிற நீ இந்த வாசல் வழியாக வா. வமன் கான மின் அஹ்லில் ஜிஹாதி துஅய மின் பாபில் ஜிஹாத், எவன் ஜிஹாதிலே ஈடுபடுகிறானோ, இறைவழி போராட்டத்திலே ஈடுபடுகிறானோ, அவன் சொர்க்கத்தினுடைய ஜிஹாத் என்கிற வாசல் வழியாக அழைக்கப்படுவான். நீ வர வேண்டிய வாசல் இதுதான், இந்த வாசல் வழியாக வா என்று அழைக்கப்படுவார். ஒமன் கான மின் அஹ்லி சதகா, யார் சதக்காவை செய்வாரோ, சதக்கா செய்பவர்களில் ஒருவராக ஆகுவாரோ, துஅய மின் பாபி சதக்கா, அவர் சுவனத்தினுடைய பாபு சதக்கா என்கிற சதக்காவின் வாசல் வழியாக அழைக்கப்படுவார். ஒமன் கான மின் அஹ்லி சியாமி, எவர் நோன்பாளிகளில் ஒருவராக ஆவாரோ, துஅய மின் பாபி ரையான், அவர் ரையான் என்கிற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்.
அப்போ சொர்க்கத்திற்கு பல வாசல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு அமல்களினுடைய பெயராலேயே அந்த வாசல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. யாரெல்லாம் எந்தெந்த அமலு சாலிகாத்தை நற்செயல்களை செய்வார்களோ, முனைப்பு காட்டுவார்களோ, அவர்களுக்கு அந்தந்த வாசல் வழியாக அழைப்பு கொடுக்கப்படும். இந்த ஹதீஸை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு வீட்டுக்கு பல வாசல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டினுடைய வாசல் வழியாக மெயின் என்ட்ரன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஒரு ஆள் அந்த வீட்டுக்குள்ளே மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக மட்டும்தான் வர முடியும் என்றிருந்தால் அவர் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் இல்லை, அந்நியர். அந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய பல வாசல்கள் வழியாக நினச்ச நேரத்தில் நினச்ச வாசல் வழியாக போகலான்னா அவர் யாராக இருப்பார்? அந்த வீட்டினுடைய உரிமையாளராக மட்டும்தான் இருக்க முடியும். இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிற செய்தி அதுதான். நீங்கள் சொர்க்கத்தினுடைய முழு உரிமையாளர்களாக மாறிவிட முடியும். சொர்க்கத்தினுடைய எந்த வாசல் வழியாகவும் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். இங்க வா, இந்த வாசல் வழியாவா, இந்த வாசல் வழியாகவா என்று அழைக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் அந்த சொர்க்கத்திற்கு நீங்கள் உரிமையாளர்களாக ஆகிறீர்கள் என்று இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு கருத்தை வழங்குகிறது. இப்படி ஒரு ஹதீஸை சொன்னாங்க. சொல்லுகிற பொழுது பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அலா அஹதின் யுதுஆ மின் தில்கல் அபுவாபி மின் வரூரத்தின், இப்படி ஒவ்வொரு வாசல் வழியாக அந்தந்த அமலுக்குரியவர்கள் அழைக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறீர்களே, எல்லா வாசல் வழியாகவும் ஒருவர் அழைக்கப்பட்டால் அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதல்லவா? ஏதாவது ஒரு அமலை செஞ்சு ஒரு வாசல் வழியாக போகலாம். ஒருவர் எல்லா வாசல் வழியாகவும் அழைக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவருக்கு பிரச்சனையே இருக்காதே என்று கேட்ட பொழுது, ஃபஹல் யுதுஆ அஹதும் மின் தில்கல் அபுவாபி குல்லிஹா, அப்படி யாராவது ஒருவர் எல்லா வாசல் வழியாகவும் அழைக்கப்படுவாரா? வாய்ப்பு இருக்கா? நோன்பு வச்சவர் நோன்பு வச்ச வாசல் வழியாக வாங்க, சதக்கா கொடுத்தவங்க சதக்கா வாசல் வழியாக வாங்க, ஜிஹாது செய்தவங்க ஜிஹாது வாசல் வழியாக வாங்க என்று அந்தந்த அமலுக்குரியவர்களை அந்தந்த வாசல்களிலிருந்து அழைக்கப்படுவாங்கன்னு சொல்றீங்க. ஒரு மனுஷர் இந்த வாசலுடைய எல்லா வாசல்கள், இந்த சொர்க்கத்தினுடைய எல்லா வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆர்வம் கேள்வி மூலமாக வெளிப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம், அதில் என்ன சந்தேகம் அபூபக்கரே? ஆம், ஒருவர் எல்லா வாசல் வழியாகவும் அழைக்கப்படலாம். வ அர்ஜு அன் தகூன மின்ஹும், நீங்க அதுல ஒரு ஆளா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அபூபக்கரே, சுவனத்தினுடைய எல்லா வாசல் வழியாகவும் நீங்கள் அழைக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவங்களுடைய ஆர்வத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் இது. ஒரு செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவல் இருக்கட்டும். இனி அடுத்து இதோடு சேர்த்த இன்னொரு ஹதீஸையும் சேர்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கேட்டாங்க, மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம சாயிமன், இன்னைக்கு உங்களில் நோன்பு வச்சவங்க யாரு? ஒரு தடவை கேட்குறாங்க. இன்றைக்கு உங்களில் நோன்பு வைத்திருப்பவர்கள் யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா, நான் நோன்பு வச்சிருக்கிறேன். அடுத்து கேட்டாங்க, ஃபமன் தபிய மின்குமுல் யௌம ஜனாசத்தன், இன்னைக்கு உங்களில் யாராவது ஜனாசாவை ஃபாலோ பண்ணிட்டு போனீங்களா? ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக வேண்டி பின்தொடர்ந்து சென்றவர்கள் யாராவது உண்டா அப்படின்னு கேட்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் இன்னைக்கு ஜனாசாவை ஃபாலோ பண்ணிட்டு போனேன். அடுத்து கேட்டாங்க, ஃபமன் அத்அம மின்குமுல் யௌம மிஸ்கீனா, இன்னைக்கு யாராவது ஒரு ஏழைக்கு உணவளித்தவர்கள் உங்களில் யாராவது இருக்கிறீங்களா? யாரும் பதில் சொல்ல. அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க, நான் இன்னைக்கு ஒரு ஏழைக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன். அடுத்து கேட்டாங்க, ஃபமன் ஆத மின்குமுல் யௌம மரீலா, இன்னைக்கு யாராவது உங்களில் ஒருவர் நோயாளியை நலம் விசாரிக்க போனீங்களா என்று கேட்ட பொழுது அதற்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஆமாம், நான் இன்னைக்கு ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க சென்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மஜ்தமஅன் ஃபி இம்ரஇன் இல்லா தஹலல் ஜன்னா, ஒரு வருடத்திலே இந்த செயல்கள் ஒன்று சேர்ந்தால் அவர் சுவனத்தில் நுழையாமல் இருப்பதில்லை. இப்போ நம்ம சொல்ல வர்ற செய்தி என்ன தெரியுமா? ரமலான் மாதத்தை புரிந்து கொள்வதற்கு அடுத்தபடியாக அது ஒரு இறை கருணை, அதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், தக்வாவின் மூலமாகத்தான் நன்றி செலுத்த முடியும் என்கிற புரிதலுக்கு அடுத்தபடியாக ரமலான் மாதத்தை முனைப்போடு பயன்படுத்துவதற்கு, அமலு சாலிஹாத்தை செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக் வேணும், அவன் ஒரு நல்வாய்ப்பு தரணும், அதுக்காக வேண்டி அவன்கிட்ட கேட்கணும் என்று சொன்னதற்கு அடுத்தபடியாக நற்செயல்களிலே முனைப்பு காட்ட வேண்டும். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு வகையான நற்செயல்களை ஒருவர் சொல்லுகிற பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஆர்வப்பட்டாங்க. இந்த வாசல்கள் எல்லாத்துலேயும் ஒரு ஆள் நுழையிறதுக்கு சான்ஸ் இருக்கா? இருக்கு. அந்த ஆள்களில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல சொன்னாங்க. அது வேறு சம்பவம், தனி சம்பவம்.
இது தனி சம்பவம். அவர்களுடைய ஆர்வத்தை அவங்க எப்படி செயல்படுத்தி இருக்கிறாங்க. வேறொரு சந்தர்ப்பத்தில் கேட்குறாங்க, யாராவது நோன்பு வச்சுருக்கிறீங்களா? நான் வச்சுருக்கிறேன். யாராவது ஜனாசா பின்தொடர்ந்து போனீங்களா? நான் தொடர்ந்து போனேன். யாராவது இலைக்கு உணவு கொடுத்தீங்களா? நான் போனேன். யாராவது நோயாளியை நலம் விசாரிச்சிங்களா? நான் நலம் விசாரித்தேன். இந்த மாதிரி என்ன கேள்வி கேட்டாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நான் செஞ்சேன்னு சொல்லும் பொழுது அமல் சாலிஹாத்தில் எவ்வளவு தூரம் முனைப்பு காட்டி இருந்தால் கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்ல முடியும். இது ஒரு பாடம். வாய்ப்பிருந்தால் செய்வதல்ல, செய்வதற்காக வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வது தான் அமல் சாலிஹாத்தினுடைய முக்கியமான விஷயம். நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போன பல ரமலான்களை போல இந்த ரமலானையும் கடத்தி விடாமல் அல்லாஹ்னுடைய நெருக்கம், அவனுடைய திருப்தி, அவனுடைய மன்னிப்பு, அவனுடைய ரஹமத்தை, அவனுடைய மேலான சுவனத்தை பெறுவதற்காக இது ஒரு பெரு வாய்ப்பாக பயன்படுத்துவதற்குரிய ஒரு மனசுள்ளவங்களாக மாறணுங்கிறதா செய்தி. அதற்காக வேண்டி நாம் இந்த ரமலானில் இப்படி துஆ செய்ய வேண்டும். என்ன? அல்லாஹும்ம பல்லிக்னா ரமலான், இறைவா எங்களுக்கு ரமலானை அடைய செய்வாயாக அப்படின்னு சொன்னாக்கா ஹயாத்தோடு இருக்கிறது இல்லை, ரமலானுடைய செயல்பாடுகளை செய்வதற்கு வாய்ப்பளிப்பாயாக 3 தடவை சொல்லிட்டு வருசுக்குனா சியாமஹு வ கியாமஹு ஈமானம் வஹ்திசாபன் யாதல் ஜலாலி வல் இக்ராம், சங்கையும் மகத்துவம் கொண்டவனே யா அல்லாஹ், இறை நம்பிக்கையோடும் சுய பரிசோதனையோடும் நோன்பை வைப்பதற்கும் இரவிலே நின்று வழங்குவதற்கும் வாய்ப்பை தருவாயாக. அந்த வாய்ப்பு அவன் தந்தால் தான் நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியும். அது புரிஞ்சுக்கணும். அல்லாஹும்ம வஃபிக்னா ஃபீஹி லிஃபிஅலி தாஅத், உனக்கு கீழ்ப்படியக்கூடிய செயல்களை செய்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. உனக்கு கீழ்ப்படியும் வேலைகளை செய்வதற்கு நீதான் வாய்ப்பை தர வேண்டும். வஃபிக்னா லி தர்கில் மவாசீம் வல் முன்கராத், அதே மாதிரி பாவங்களையும் தீமைகளையும் விட்டு விலகுவதற்கும் தௌஃபீக் செய்தருள்வாயாக. இஜ்மா ஃபீனா ஷம்லனா, எங்களுடைய பிரிவினைகளை இந்த ரமலானில் ஒன்று சேர்த்து வைப்பாயாக. வஹிது ஃபீஹி சஃபனா, எங்களுடைய அணிகளை ஒன்றாக்கி வைப்பாயாக. தனித்தனியாக வரிசைகளை ஒன்று சேர்த்து வைப்பாயாக. அஸ்லிஹு ஃபீஹி உலாத்த உமூரினா, எங்களுடைய காரியங்களை நிர்வகிக்கக்கூடிய தலைவர்களை சீர்படுத்தி வைப்பாயாக. அதே மாதிரி வசத்து ஃபீஹி துஆத வல் உலமா ரப்பானியின், இறையச்சம் கொண்ட அறிஞர்களையும் அழைப்பாளர்களையும் வலிமைப்படுத்துவாயாக. அதே மாதிரி வஃபிக் ஃபீஹி ஷபாப வ ஷைப், அகிலத்தினுடைய அதிபதியே, அதே மாதிரி வன் நிசா அவல் இமா அலி தௌபத்தின் நசூஹத்தின் வஸ்திகாமத்தின் வசிபாத்தின் ஹத்தல் மமாத்த யா ரப்பல் ஆலமீன். இந்த ரமலானுடைய மாதத்திலே தூய்மையான பாவ மீட்சிக்கும் மார்க்கத்திலே உறுதியாக பாதம் பதித்து நிலைத்து நிற்பதற்கும் பெண்களுக்கும் பணியாளர்களுக்கும் முதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மரணம் வரை தௌஃபீக் செய்வாயாக என்கிற பிரார்த்தனையை நாம் ரமலானிலே கேட்க வேண்டியிருக்கிறது. இதன் மூலமாக மட்டும்தான், இந்த இறை தௌஃபீக் என்று சொல்லக்கூடிய நல்வாய்ப்பின் மூலமாக மட்டும்தான் இபாதத்துகளிலே நம்மால் ஆர்வத்தை காட்ட முடியும், செய்ய முடியும், செய்வதற்குரிய பலனையும் பெற முடியும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களையும் அத்தகைய தௌஃபீக் நிறைந்த நன்மக்களில் சேர்த்தருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வலக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வனஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வذிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் அலீம்.